சித்ரா லக்ஷ்மணன் சார் எங்க இருந்தாலும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். பிளீஸ் சித்ரா சார் நீங்க வரணும் நிச்சயமாக மேடைக்கு. இந்த தருணத்தை நீங்க இல்லாம எங்களுக்கு நிறைவாக இருக்காது. பிளீஸ். நிறைய இடங்கள்ல ஒரு நண்பராக கூட வந்திருக்கீங்க சித்ரா சார். இன்னைக்கு நீங்க அவருக்காக வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களுடைய ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்கு, எனக்கு எதுக்கு பாராட்டு விழா அப்படின்னு. ஆனாலும் உங்களுக்கு பாராட்டு விழாலதான் இருக்கோம் நம்ம. அதனால நிச்சயமாக நீங்க சொல்லணும். எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவத்தில் அடியெடுத்து வைத்த ஆண்டு இந்த உலகத்தில் அடியெடுத்து வச்சவர் தான் விஜய் ஆண்டனி. அவர் ஏப்ரலில் சினிமாவுக்கு வந்தார், ஒரு ஜூலையில் இந்த உலகத்தில் அடியெடுத்து வைத்தார். கரெக்டாக 30 ஆண்டுகள் இசையமைப்பாளர், 37வது ஆண்டு கதாநாயகன். இன்னைக்கு 25 திரைப்படங்களை நிறைவு பண்ணியிருக்காருன்னா அது சாதாரண சாதனை இல்லை, நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா விஜய் ஆண்டனியுடைய உழைப்பு மட்டுமே. அவரை பொறுத்தவரைக்கும் அவங்களால கேட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் பாராட்டும் போது நீங்க கைத்தட்டுறவங்க என்னன்னா என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை, யாரை நான் பாராட்டுகிறேனோ அவர் அதுக்கு உரியவர் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான். அப்பதான் கைத்தட்டணும் இல்லையா சார்? அவங்க வந்ததுல கை தட்டிட்டு மட்டும் தான் சார் இருக்காங்க. அவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கத்துக்கிட்டு வரல, இசையமைப்பாளர் ஆனார். நடிப்பு பயிற்சிக்கெல்லாம் போகவே நடிகராகல, ஆனா நடிகரானார். இவர் எல்லாத்திலையுமே சாதனை. அதாவது ஒரு இசையமைப்பாளராய் சாதாரண நடிக்கல, பல வெற்றி பாடல்களை கொடுத்திருக்காரு. ஒரு நடிகராக பல வெற்றி பாடல்களை கொடுத்திருக்காரு. ஒரு நடிகராக மட்டும் தான் ஒரு நல்ல இயக்குனர் என்பதை நிரூபித்திருக்கிறார். இப்படி பல தளங்கள்ல வெற்றி பெறுவதற்கு சாதாரணமான விஷயம் இல்லை. அதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் சொன்னார்ல, இப்போ அது மாதிரி எந்த விஷயமானாலும் அதை உழைப்போட செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அந்த உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் அவரை பார்க்கும்போது நிஜமாவே பிரமிக்க வைக்கிறது. விஜய் ஆண்டனி மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் ரொம்ப சொற்பமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்டவர் அவர். பல பேர் அவற்றை நேரடியாகவே உங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து ஆத்திரப்பட்டதே இல்லை விஜய் ஆண்டனி. நான் நடிப்பேன்னு உங்ககிட்ட எப்ப சொன்னேன், நான் நல்ல நடிகர் உங்ககிட்ட எப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் நல்ல நடிகர் என்பதை அவங்க வாயாலேயே ஒரு காலகட்டத்தில் சொல்ல வைத்ததுதான் அவருடைய சாமர்த்தியமா நான் பார்க்கிறேன். அதுதானே ஒருத்தருக்கு பதிலா இருக்கு. நான் நல்ல நடிகன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நீ என்ன நல்ல நடிகன்னு சொல்ல வைக்கிறான்றது இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் தான் நம்ம பாராட்டு. இது மாதிரி விஷயத்தை தான் நம்ம ஒரு அதாவது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா விஜய் ஆண்டனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதை செய்யணும். அதுதான் முக்கியம்.